இந்த இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டில் உள்ள ஆப்ஷன்ஸ் பற்றி நான் இன்றைக்கி என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். கோரல்ரா டெக்ஸ்ட்டில் வந்து என்னென்ன இருக்குது. இப்போ கோரல்ரா டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு விதமான டெக்ஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து கேரக்டர் டெக்ஸ்ட். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதை டைப் பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் வந்து கேரக்டர் டெக்ஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு மவுஸை வந்து ட்ராக் பண்ணி இந்த மாதிரி ஒரு 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 பவுண்ட்ரி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து டெக்ஸ்ட் டைப் பண்ணோம்னா இது வந்து பேராகிராஃப் டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த விதமான ரெண்டு விதமான டெக்ஸ்ட் இங்கே ஃபார்மேட் இருக்கும். கேரக்டர் டெக்ஸ்ட் அண்டு கேரக்டர் ஃபார்மேட்டிங் அண்டு வந்து பேராகிராஃப் ஃபார்மேட்டிங். ஸோ ரெண்டு விதமான டெக்ஸ்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கர்வ்ஸாக நம்ம வளைக்கணும் கம்ப்ளீட்டாக. இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் டெக்ஸ்ட் கொண்டு வரணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த டூல் பக்கத்தில் வரும்போது அந்த டூல் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லைன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது வந்து இன்சைடில் வெளியில் கிளிக் பண்ணி இந்த சைடு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வெளியில் கிளிக் பண்ணிக்கலாம். உள்ளே கிளிக் பண்ணும்போது இந்த சைடு நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து எந்த சைடில் நீங்கள் டெக்ஸ்ட் வேணுமோ அங்கே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டும் அந்த லைனை நம்ம பிரிக்கிறதுக்கு பிரேக் அப்பார்ட் அப்படின்ற நீங்கள் ஃபஸ்ட்டு பிக் டூல் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிரேக் அப்பார்ட் கொடுத்தீங்கன்னா இந்த லைனும் அந்த டெக்ஸ்ட்டும் தனித்தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இதுபோல் இல்லாமல் நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து பண்ணணும். இப்படி இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபிட் டெக்ஸ்ட் டு பாத் கொடுக்கும்போது இந்த டெக்ஸ்ட்டில் வந்து இந்த ரவுண்டில் வந்து இந்த டெக்ஸ்ட்டு ஃபிட் ஆகிக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பாயிண்ட்டை எடுத்து நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அங்கே ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கலாம். இதோட சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இருக்கிறது வந்து பிக் டூலில் இந்த கார்னரில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லை, நம்ம இதை வந்து இதையும் அதே மாதிரி பிரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டெக்ஸ்ட் அப்பார்ட்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் கே ஷார்ட்கட் கொடுத்தீங்கன்னா தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ நான் அந்த டெக்ஸ்ட்டுக்கு உள்ளே வந்து டெக்ஸ்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? இப்போ வெளியில் கொடுக்கலாம், இதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ணலாம். இப்போ உள்ளே கொடுத்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு உள்ளே வந்து அதாவது அந்த ரவுண்டு ஷேப்ஸ்க்குள்ளே வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து ரன் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, நம்ம ஒரு என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப்பில் நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை ரன் பண்ணிக்கலாம். இப்போது கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஷேப்புள்ளே வந்து இப்படி இருந்தால் நம்ம வந்து வெளியில் வந்துடும். இந்த டூல் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். கீழே வந்து ஒரு ரவுண்ட் ஒரு இது மாதிரி லைன் மாதிரி தெரிகிறது வந்து வெளியில் ஃபார்ம் ஆகிறதுக்கு, இது உள்ளே வர்றதுக்கு வந்து இந்த மாதிரி. ஸோ உள்ளே கிளிக் பண்ணும்போது ஏபி அப்படின்ற ஒரு சின்ன லெட்டர் தெரியும். ஸோ அதில் நீங்கள் டைப் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட்டுக்கு உள்ளே வந்து என்ன ஷேப் வேணுமோ நம்ம அந்த ஷேப்பில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷேப்புக்குள்ளே நம்ம டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதை வந்து ரன் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பை வந்து நீங்கள் வந்து பிக் டூல் போய் ரன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை நம்ம எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோமோ பண்ணிக்கலாம். இதுபோல் நம்மளோட டெக்ஸ்ட்டோட ஷேப்ஸை வந்து நம்ம கொண்டு வந்துக்க முடியும். ஸோ ஃபிட் டெக்ஸ்ட் டு பாத் அப்படின்றது வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஸ்ட்ரோக்கில் வந்து லைனை வந்து ரன் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நமக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை ரன் பண்ணுறதுக்கெலாம் இந்த டெக்ஸ்ட் டூல் பயன்படுது. அதே மாதிரி இந்த ஃபிட் டெக்ஸ்ட் டு பாத்துன்றதும் யூஸ் ஆகுது.